ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. போன வீடியோவில் நீங்கள் பார்த்த கூவம் திரிபுராந்த கேசவர் கோயிலில் இருந்து இந்த கோயில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. நரசிங்கபுரம் என்ற அழகிய கிராமத்தில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோயில் பாழடைஞ்சு போய் இருந்ததுங்க. மரம் செடி கொடிகளெல்லாம் இந்த கோபுரத்து மேலேயும் இந்த கோவில் மேலேயும் வளர்ந்து கோயில் இருக்கிறதே தெரியாதவாறு இருந்த இடம் 2003ஆம் வருடம் புதுப்பிக்கப்பட்டதுங்க. ஆஞ்சநேயர் சன்னதி கோயிலுக்கு எதிர்க்க பார்க்கலாங்க. திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. மப்பேடு சிங்கேஸ்வரர் கோயில் ஆரம்பித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3 பாடல் பெற்ற ஸ்தலங்களும் இந்த கோயிலும் ஒரே நாளில் உங்களால் பார்க்க முடியுங்க. அந்த 4 கோயில் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் போது புதுப்பிக்கும் பணிகள்லாம் முடியும் தருவாயில் இருந்துச்சுங்க. மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க கருட பகவானோட சன்னதி பார்க்கலாங்க. இங்கே ஒரு மண்டபமும் இருக்குங்க. 5 அடுக்கு ராஜகோபுரம், கருவறை கிழக்கு பார்த்தவாறு அமைஞ்சிருக்குங்க. இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா தூண்களிலும் சிற்பங்கள் காணப்படுதுங்க. உள்ளே இருக்கிற இந்த அர்த்த மண்டபத்தில் சாமி பார்த்துட்டு வரும்போது பார்க்குற மாதிரி 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அமர்ந்த கோலத்தில் மடியில் லக்ஷ்மியுடன் மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருகிறார். இந்த கோயிலோட மூலவர் நரசிம்மராலேயே இந்த ஊரோட பேரும் நரசிங்கபுரம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இல்லை என்றாலும் அதுக்கு இணையாக கருதப்படுதுங்க. பெரும்பாலான கட்டுமான பணிகள் எல்லாம் விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்ததுங்க. குலோத்துங்க சோழன் மற்றும் விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்த 12 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டனங்க. அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இக்கோயிலுக்கு அவர்கள் அளித்த நன்கொடை பற்றியும் அவர்கள் செய்த திருப்பணிகளை பற்றியும் குறிக்குதுங்க. வெளிப்பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது அஷ்டலட்சுமிகளுக்கும் இங்கே தனித்தனி சன்னதி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. ஆனால் இப்போது திருப்பணிகள் நடைபெறுறதுனால அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் மரகதவல்லி தாயார் நமக்கு காட்சி தராங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் நரசிம்ம அவதாரம் பற்றி தாங்க. நம்ம சேனலில் சிங்கப்பெருமாள் கோயில் வீடியோலையும் பழைய சீவீரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வீடியோலையும் நான் அதை சொல்லியிருப்பேங்க. அந்த 2 கோயிலுமே மிக அற்புதமான கோயிலுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அந்த வீடியோவோட லிங்க் நான் தரேங்க. அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். கோயிலை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது ஆண்டாள் நமக்கு தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தராங்க. அரக்கோணத்திலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. சென்னையிலேருந்து 55 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. தக்கோலம் மற்றும் கூவம் கோயில் பார்த்தோம்லங்க, அதுலேருந்து இந்த கோயில் ரொம்ப பக்கத்தில் தாங்க. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேச கோயில்கள் நான் போகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பழமையான கோயிலையும் நான் கவர் பண்ணுவேங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோங்கெல்லாம் பல பேருக்கு சஜஷன் ஆகாமல் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயில் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். நான் போடுற எல்லா வீடியோலையும் கடைசியில் எண்ட் கார்டில் அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அல்லது அருகில் இருக்கும் 2 கோயில்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள்.